வணக்கம். நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துளாராசிக்கு குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ராசிக்கு 10வது இடத்துக்கு வர்றார். மிதுன ராசியில இருந்து கடக ராசியில வந்து உச்சமாகிறார். துளாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். 3க்கும் 6க்கும் உடையவர் குரு. அவர் 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். அவர் இருக்கக்கூடிய இடம்னா சிறப்பான இடம். 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6வது இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது விருச்சகத்தை பார்க்கிறார். விருச்சகத்தை பார்க்கறது நல்ல குடும்பம் அமையும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். வருமானம் இல்லாதவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அவருடைய பேச்சுல தெளிவு இருக்கும். பேச்சு தொழில இருக்கிறவங்க நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க. நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். இதெல்லாம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுக்கான பலன். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது காலபுஸ்தகத்துப்படி 10வது இடம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால மனசு சந்தோஷமா இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் புதுசா வாங்குவீங்க. சொத்து புதுசா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்க இப்ப படிக்கலாம். மாணவர்களா இருந்தா சமுதாயத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். இதெல்லாம் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. 6ஆம் இடங்கிறது எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, பிரச்சனை, இதுக்கான இடம். அதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் அழியும், ஒளியும். காலபுஸ்தகத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கிற இடம். அப்ப வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு மூலியமா ஏற்றுமதி இறக்குமதி பண்றது, நோய் நிவர்த்தி கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, ஆரோக்கியத்துல மேன்மையா இருக்கிறது, இதெல்லாமும் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கும். அவங்க 6வது இடத்தை பாக்குறதுனால நோய் நிவர்த்தி வேணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு பண்ணணும். 4ஆம் இடம் சந்தோஷம், சௌரியம் இதெல்லாமும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இந்த காலகட்டத்துல சனீஸ்வரர் 6ஆம் இடத்துல இருந்து அதுக்கு குரு பார்வையிலையும் வேற இருக்குது. அது இன்னும் சனீஸ்வரரையும் ஏற்கனவே 6ல சனி இருந்து உங்களுக்கு எல்லா வித நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது குரு பார்வை இருக்கிறதுனால இன்னும் மேன்மையான அது வலிமைப்படும், புனிதப்படும், வலிமையா இருக்கும். அதனால யோகம் கிடைக்கும். கருத்தையே புடவையா காய்ச்ச மாதிரி இது ஒரு நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சேமிப்பு உயரும், பொருளாதாரம் உயரும், கடவுளோட அருள் கிடைக்கும். இதெல்லாம் எல்லா நன்மையும் துளாராசிக்கு இப்ப கிடைக்க போகுது. ராகு கேதும் சிறப்பா இருக்குது. சனீஸ்வரரும் சிறப்பா இருக்குது. குருவும் 10ஆம் இடத்துல 6 வலுத்ததுனால நல்ல வேலை கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கு கூட இன்னும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படம் நடிக்கிறவங்களா இருந்தா நல்ல பட வாய்ப்புகள் வரும். கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு மேன்மை அது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நல்லதே நடக்கும்.